இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அறுசுவையும் ஆரோக்கியமும். முன்பெல்லாம் சுவைகளின் அடிப்படையில் மருத்துவம் செய்யப்பட்டு வந்தது. இப்பதிவினை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். சுவைகளை பற்றி தெரிந்து கொள்ள உதவும். நாம் உணவு உண்ட பின் நம் உடலுக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது. அது உண்ணும் உணவின் சுவையின் மூலம் உண்டாகிறது. சுவையானது 6 வகைப்படும். அவை இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்பு ஆகியனவாகும். சுவைகள் உடல் வளர்ச்சியில் முக்கிய தாதுக்களுடன் பங்கு கொள்கிறது. 6 சுவைகளும் இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, நரம்பு, உமிழ்நீர் ஆகிய தாதுக்களை பராமரித்து இவை மூலம் மூளையை பராமரிக்கிறது. முன்பெல்லாம் மருத்துவமும் உணவும் சுவைகளின் அடிப்படையாக இருந்து வந்தது. உடலின் வளர்ச்சிக்கு உணவு வகைகளை எடுத்து வந்தனர். எனவேதான் உணவே மருந்து, மருந்தே உணவு என்று கூறினார்கள். மேற்கண்ட சுவைகள் தமிழர்களின் அடிப்படையான சுவைகளாகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள். எந்த ஒரு சுவையும் அளவோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு சுவை அதிகமானாலும் நோய், குறைந்தாலும் நோய். இதனைத்தான் தமிழ் புலவர் திருவள்ளுவர் அவர்கள் மிகையினும் குறையினும் நோய் செய்யும் என்று தனது குறளில் கூறியுள்ளார். இன்றும் தமிழர் பாரம்பரிய மருத்துவத்தில் பத்தியம் என்ற முறை கடைபிடிக்கப்படுகிறது. முதலில் நாம் பார்க்க இருப்பது இனிப்பு. நாம் உண்ணும் உணவுகள் எல்லாம் இறுதியில் இனிப்பாக மாறுகிறது. எல்லா உணவும் குளுக்கோஸாக மாறி இரத்தத்தில் கலக்கிறது. மாவு பண்டங்கள் என்றழைக்கப்படும் கார்போஹைட்ரேட் உணவுகளில் இனிப்பு சுவை அதிகம். இனிப்பு சுவை உடலில் தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது. இனிப்பும் அதிக அளவிலும் மலச்சிக்கலும் குறைந்தது 10 வருடங்களுக்கு மேல் இருந்தால் அவர்களுக்கு சர்க்கரை நோய் உண்டாகிறது. இனிப்பு சுவை உடலின் ஆற்றலாகும். உடலில் இனிப்பு சுவை அதிகமானால் உடல் பருமன் அதிகரிக்கும், சுறுசுறுப்பு குறையும், உடலில் கட்டிகள் வருதல், சர்க்கரை நோய் உண்டாதல் ஆகியவை ஏற்படும். உடலில் இனிப்பு சுவை குறைந்தால் உடலில் நீர்ச்சத்து குறைவு, உடல் அரிப்பு உண்டாகும், உடல் இளைத்தல், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஆகியவை உண்டாகும். உடலில் இனிப்பு குறைவாக உள்ளவர்கள் காரம் மற்றும் கசப்பை குறைத்து இனிப்பு, உப்பு, புளிப்பு சேர்க்கவும். உடல் பருமன் உள்ளவர்கள் இனிப்பையும் புளிப்பையும் நீக்க வேண்டும். உடல் இளைத்தவர்கள் இனிப்பும் புளிப்பும் கலந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இனிப்பிற்கு நட்புச்சுவை உப்பு, புளிப்பு. இனிப்பிற்கு பகைச்சுவை கசப்பு, காரம். இனிப்பு சுவை உள்ள உணவுப் பொருட்கள் சில: சர்க்கரை, கற்கண்டு, வெல்லம், கரும்பு, மஞ்சள் பூசணி, இலந்தைப்பழம் ஆகியவை ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது கார்ப்பு என்ற காரம். எவ்வளவு இடித்தாலும் மாவாக மசியாத பகுதிகளை உடையதும் நார்ச்சத்து உடையதும் கார சுவையுடைய பொருட்களாகும். உமிழ்நீர் காரத்தினால் உண்டாகிறது. உமிழ்நீர் ஜீரணத்திற்கு தேவையானது. அதிக நேரம் மென்று தின்பதால் நன்கு ஜீரணம் உண்டாகிறது. உடலில் காரம் அதிகமானால் நீர்ச்சுருக்கு, பேதி போன்றவை ஏற்படலாம். உடலில் காரம் அதிகமானால் காரத்தை உடைய உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையானால் புளிப்பையும் குறைக்க வேண்டும். உடலில் காரம் குறைந்தால் நாவறட்சி, மலச்சிக்கல், அஜீரணம், பசியின்மை, ருசியின்மை, பேதி, உப்புசம் போன்றவை உண்டாகும். கார உணவையும் சிறிது உப்பும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலில் காரம் குறையும் பொழுது
எது தேவை என அறிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். காரத்திற்கு நட்புச் சுவை இல்லை. காரத்திற்கு இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு ஆகியன பகை சுவைகளாகும். கார சுவையுள்ள உணவுகள் அருகீரை, சிறுகீரை, மிளகாய், கருணைக்கிழங்கு, மிளகு, இஞ்சி, சுக்கு, பொட்டுக்கடலை, கோதுமை ஆகியன ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது புளிப்பு. புளிப்பு என்றாலே நாக்கில் எச்சில் ஊற வைக்கும். குளகுளப்பு தன்மை உடையவை புளிப்பு சுவை உடையது. உதாரணமாக வெண்டைக்காய். புளிப்பு சுவை உடலில் கொழுப்பை பராமரிக்கிறது. உடலில் திமிரையும் மதமதப்பையும் உண்டாக்கும். வாத நோய்க்கு புளிப்பே காரணம். புளிப்பு குறைந்தால் வாந்தி, தூக்கம் குறைதல், பேதி, சோர்வு, அடிக்கடி மலம், உடலில் நீர்ச்சத்து குறைந்து அதிக தாகம் உண்டாகும். உடலில் புளிப்பு சுவை அதிகமானால் மலச்சிக்கல், சோம்பல், அதிக தூக்கம், தலைவலி, நெஞ்செரிச்சல், வயிற்றுவலி, மார்புச்சளி, ஜீரணக் கோளாறு, வாத நோய்கள், தலை சுற்றல் ஆகியவை ஏற்படும். முகத்தில் கன்னத்தில் குழி உண்டாகுதல், கழுத்து அல்லது முகம் தாடை பகுதிகளை பிரிக்கும் பள்ளத்தில் கோடுகள் அல்லது குழிகள் உண்டாகுதல், மோவாய்க்கு கீழே மேலெழுந்திய பள்ளமாக இருத்தல், வயிற்றில் மடிப்புகள் எனப்படும் கோடுகள் பள்ளங்கள் இருத்தல். இந்நான்கும் இருந்தால் அவருக்கு உடலில் கொழுப்பு இல்லை என்று அர்த்தம். புளிப்பு சுவை அதிகமாவதால் உடலில் அமிலத்தன்மை அதிகமாகிறது. புளிப்பு சுவை உள்ள உணவுப் பொருட்களில் சில: எலுமிச்சை, அரிசி மாவு, பழைய சாதம், பச்சரிசி, பருப்பு வகைகள், தயிர், மோர், வேர்க்கடலை, வெண்ணெய், எருமைப்பால், கிழங்கு வகைகள், புளியங்காய், மாங்காய், வெண்டைக்காய், கடலை எண்ணெய் போன்றவை புளிப்பு சுவையுள்ள பொருட்கள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது துவர்ப்பு சுவை. இரத்தம் உடலில் முக்கியமானது. உண்ணும் உணவுகள் இரத்தமாக மாறுகின்றன. இரத்தம் மற்ற சத்துக்களாக மாற்றுகின்றன. இரத்தத்தை உண்டு பண்ணுவது துவர்ப்பு சுவையே. உடலில் துவர்ப்பு சுவை குறைந்தால் இரத்த சோகை, உடல் பெருத்தல், கால்களில் வீக்கம், காமாலை, பசியின்மை, சோர்வு போன்றவை உண்டாகும். உடலில் துவர்ப்பு சுவை அதிகமானால் தூக்கமின்மை, திமிர்வாதம், கால் குடைச்சல் போன்றவை உண்டாகும். துவர்ப்பு சுவையை குறைக்க புளிப்பு, துவர்ப்பு இரண்டையும் குறைத்து உண்ண வேண்டும். வயது அதிகமானால் ஏற்படும் முதுமையை விட இரத்தம் குறைவதால் முதுமை விரைவில் உண்டாகிறது. துவர்ப்பு சுவைக்கு உப்பு சுவை நட்பு சுவையாகும். துவர்ப்பு சுவைக்கு புளிப்பு, காரம், கசப்பு பகையாகும். துவர்ப்பு சுவையுள்ள சில உணவுப் பொருட்கள்: வாழைப்பூ, வாழைப்பிஞ்சு, அத்திப்பூ, அத்திப்பிஞ்சு, அத்திக்காய், அத்திப்பழம், காட்டு கலாக்காய், மாவடு, விளாம்பழம், கடுக்காய், புளியங்கொட்டை, பெரிச்சங்காய் ஆகியன துவர்ப்பு சுவையுள்ள சில உணவுப் பொருட்கள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது கசப்பு. கசப்பு சுவை உயிர் தரும் சுவையாகும். வாசனையுடைய பொருட்களும் கசக்கினால் அல்லது நீரில் போட்டால், நெருப்பில் போட்டால் வாசனை தருபவை கசப்பு சுவையுடையவை. நரம்பின் பலத்தினால் உடல் இயங்குகிறது. உடலை இயக்குவதும் மனதை இயக்குவதும் மூளையை இயக்குவதும் நரம்புகள்தான்.
சிறு வயதிலிருந்தே கசப்பு சுவையை உண்பவர்களுக்கு உடலில் விஷம் ஏறுவது இல்லை. உடலில் கசப்பு சுவை அதிகமானால் சொறி, சிரங்கு, தூக்கமின்மை, குஷ்டம் போன்றவை உண்டாகும். உடலில் கசப்பு சுவை அதிகமானால் உப்பு சுவை மற்றும் புளிப்பை அதிகம் எடுப்பதால் கசப்பு சுவை பேலன்ஸ் ஆகும். உடலில் கசப்பு சுவை குறைந்தால் சோம்பல், பலவீனம், வாய்வு தொல்லை, நரம்பு பலகீனம் முதலியவை உண்டாகும். கசப்பு சுவை குறைந்தவர்கள் இளவெயிலில் நடக்கலாம், பிராணாயாமம் செய்யலாம். இதனால் பேலன்ஸ் ஆகும். கசப்பும் உப்பும் குறைந்தால் கல்லீரல், மண்ணீரல் பாதிப்பு ஏற்படலாம். கசப்புக்கு காரம் நட்பு சுவையாகும். கசப்புக்கு உவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு ஆகியன பகை சுவைகளாகும். கசப்பு சுவையுள்ள சில உணவுகள் பார்ப்போம். தேன், பூண்டு, சீரகம், சோம்பு, பெருங்காயம், கடுகு, தேங்காய், துளசி, வேப்பம்பூ, நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், எள், கசகசா, ஓமம், ஆவாரம்பூ, டீ, காஃபி, வெந்நீர், முடக்கத்தான் கீரை போன்றவை கசப்பு சுவையுள்ள சில உணவுப் பொருட்களாகும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது உவர்ப்பு என்கிற உப்பு. உடலின் கட்டமைப்பிற்கு எலும்புகள் தேவை. எலும்பு, மஜ்ஜை, விந்து இவை மூன்றும் உப்பு சுவையினால் பராமரிக்கப்படுகிறது. எலும்புகளில் காணப்படும் உப்பு கால்சியம் ஆகும். பிழிந்தால் நீர் வரக்கூடிய உணவுப் பொருட்கள் உப்பு சுவையுடையது. எலும்புகளின் பலம் குறைந்தால் சரி செய்வது கடினம். உடலில் உப்பு சுவை அதிகமானால் காய்ச்சல், அதிமூத்திரம், காசநோய் போன்றவை உண்டாகிறது. உடலில் உப்பு சுவை குறைந்தால் மலச்சிக்கல், பசிக்குறைவு, சோம்பல், தலைவலி, பல்லில் சொத்தை, நகச்சொத்தை, உடையும் தன்மை உடைய நகங்கள். உடலில் உப்பு சுவை குறைந்தால் உடல் வெப்பம் குறையும். உடல் உழைப்பு, பிராணாயாமம், உப்பு சுவையுள்ள உணவுகளை உண்பது, வெந்நீரில் குளிப்பது, நீராவி குளியல் மூலம் உடல் வெப்பத்தை அதிகப்படுத்தலாம். உப்பிற்கு இனிப்பு நட்பு சுவையாகும். கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, காரம் பகையாகும். மனிதன் மட்டுமே உப்பை எடுத்துக்கொள்கிறான். மற்ற உயிரினம் எதுவும் எடுத்துக்கொள்வதில்லை. உப்பு சுவையுள்ள சில உணவுகளை பார்ப்போமா? முளைக்கீரை, வெண்பூசணி, புடலங்காய், சுரைக்காய், வாழைத்தண்டு, தண்டுக்கீரை, முள்ளங்கி, பெங்களூர் கத்தரிக்காய், கல் உப்பு, தனியா, சோடா, கோஸ், நூல்கோல், வெள்ளரி பிஞ்சு, குளிர்ந்த நீர், நுங்கு, வெங்காயம், மருந்து உப்புக்கள் ஆகியவை உப்பு சுவையுடைய பொருட்களாகும். நமது இல்லங்களில் சமையல் செய்யும் பொழுது புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் அதற்கு காரத்தை அதிகப்படுத்துவார்கள். உப்பு சுவை குறைவாக இருந்தால் சிறிது உப்பு போடுவார்கள். உப்பு சுவை அதிகமாக இருந்தால் மற்ற இன்கிரீடியன்ஸை அதிகப்படுத்துவார்கள். இது அன்றாடம் நமது இல்லங்களில் சமைக்கும்போது உண்டாகும். இதே போலத்தான் நமது உடலிலும் உண்டாகிறது. உப்பையும் புளிப்பையும் குறைத்து தின்ன மூளை நன்கு வேலை செய்யும். துவர்ப்பும் புளிப்பும் குறைந்திருந்தால் இரண்டையும் சேர்த்து உண்ண வேண்டும். உப்புக்கு கசப்பும் நட்பாகும். அகத்தியும் மணத்தக்காளியும் உதாரணம். துவர்ப்பும் உப்பும் அதிகமானால் புளிப்பு எடுக்க வேண்டும். பேதி உண்டானால் துவர்ப்பு எடுத்துக்கொண்டால் பேதி நின்றுவிடும். வாழைப்பூ, அத்திப்பிஞ்சு, கருவேப்பிள்ளை கலந்த மோர் சிறந்தது. சர்க்கரை நோயாளிகள் புளிப்பு சுவையை குறைத்து காரமும் கசப்பும் மிதமாக சேர்த்து கொள்ளலாம். இவ்வாறு தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இங்கு பதிவிட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டவையே.
தண்ணீரை சேமிப்போம், தரணியை காப்போம். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் ஈரோடு வெல்னஸ்.